திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதியில் ஆற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக ஒரே குடும்பத்தை சேர்ந்த 10 பேர் வீடு திரும்ப முடியாமல் இரவு முழுவதுமாக ஆற்றின் கரைப்பகுதியில் தங்கக்கூடிய நிலை ஏற்பட்டது. இது குறித்து கூடுதல் விவரங்களை நிகரான செய்தியாளர் ஜாஃபர் விவரம் என்ன? தற்போது அவங்களுடைய பாதுகாப்பு எப்படி உறுதி செய்யப்பட்டிருக்கு? நிச்சயமாக ஜெயபிரியன். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வெள்ளகவி ஊராட்சிக்கு உட்பட்ட சின்னூர், பெரியூர், கடப்பாறைக்குடி உள்ளிட்ட 3 கிராமங்கள் அமைந்துள்ளன. இந்த கிராமங்களுக்கு செல்ல தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியிலிருந்து கரடு முரடான ஒற்றையடி பாதையினை கடந்தும் கல்லாறு மற்றும் குப்பாமா பாறை ஆறு உள்ளிட்ட 2 ஆறுகளை கடந்து சென்று வர முடியும். இந்த நிலையில் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த சில தினங்களாக கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. இதனால் நீரோடைகள் மற்றும் ஆறுகளில் நீர்வரத்தானது அதிகரித்து காணப்படுகிறது. இந்நிலையில் சின்னூர் காலனியைச் சேர்ந்த பழங்குடியின மக்கள் பெரியகுளம் பகுதியிலிருந்து அத்தியாவசிய பொருட்கள் வாங்கிக் கொண்டு தங்கள் ஊர் திரும்பியுள்ளனர். அப்போது குப்பாம்பாறை ஆற்றில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் ஆற்றை கடக்க முடியாமல் 2 பெண்கள், 1 குழந்தை உள்ளிட்ட 10 நபர்கள் தங்களது ஊருக்கு திரும்ப முடியாமல் ஆற்றங்கரையோரம் தீமூட்டி அங்கேயே இரவு முழுவதும் தங்கியுள்ளனர். மேலும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தும் தீயணைப்பு துறையினர் வருவதற்கு முன்பாகவே தகவல் அறிந்து வந்த மற்ற கிராம மக்கள் ஆற்றின் இரு பக்கமும் கயிறு கட்டி ஆபத்தான முறையில் நள்ளிரவில் ஆற்றை வெகும் சிரமத்துடன் கடந்துள்ளனர். மேலும் ஆற்றை கடக்க முடியாமல் சிக்கியவர்கள் தவித்த நிலையில் அத்தியாவசிய பொருட்கள், மருந்து, மாத்திரைகள், பணம் உள்ளிட்டவைகள் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டதாகவும் இந்த பகுதி கிராம மக்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். இதனை மாவட்ட நிர்வாகம் கவனம் செலுத்தி கல்லாறு மற்றும் குப்பாம் பாறை ஆற்றில் பாலங்கள் துரிதமாக அமைத்து தர வேண்டும் என்பதே இப்பகுதியினரின் முக்கியமான வேண்டுகோள் மற்றும் கோரிக்கையாக உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தேவப்பிரியன், தகவலுக்கு நன்றி ஜாஃபர்.